ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஹைபிஸ்கஸ் வைஸ்ராய் செடிக்கு எப்படி உரம் போடுறதுங்கிறத பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் கிடையாது, செம்பருத்திலே இது ஒரு வகை. இது அழகான பிங்க் கலரில் இருக்கும். இந்த செடியை நம்ம எப்படி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டு உரம் போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நல்லா கொடி கொடியாக போன மாதிரி இருக்கு இல்லையா, அதில் இலைகள் வர்ற பகுதி வரைக்கும் விட்டுட்டு இந்த கொடி கொடியாக போகிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம இந்த செடியை ப்ரொபகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மெல்லிசாக தான் இருக்குது, இருந்தாலும் வருதா என்னன்னு கூட ப்ரொபகேஷன் பண்ணி பார்க்கலாம். எதாச்சும் வச்சு இந்த கொடி கொடியாக போகிறதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுக்கணும். சுற்றி எல்லா பக்கமும் அது போல் கட் பண்ணிக்கணும். நல்லா நம்ம ட்ரிம் பண்ணி விட்டு கொஞ்சம் உரம் கொடுத்தோம்னா அது நல்லா புஷ்ஷியாக வரும். அந்த பக்கத்தில் இருக்க பாட்டிலில் நான் வந்து டெய்லியும் கட் பண்ணுற காய்கறிகள் எல்லாம் ஒரு கோகோபீட்டில் கலந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். அது போட்டு ஒரு 3-4 மாதம் இருக்கும். ஃபுல்லாக போட்டு அமுக்கி வச்சுருந்தேன். இப்போ நல்லா மக்கி ஒரு கீழே கொஞ்சம் அளவுக்கு மட்டும் வந்திருக்கு. இந்த மாதிரி போட்டு நம்ம வச்சிட்டோம்னா ஒரு செடிகளுக்கு தேவையான உரத்தை நம்ம அந்தந்த செடிகள் பக்கத்துலேயே வச்சு உருவாக்கிக்க முடியும். பாருங்கள் எப்படி குறைஞ்சி போயிருக்குன்னு, மக்கி நல்லா குறைஞ்சிருக்கு. நம்ம செடிகளுக்கு எந்த உரம் கொடுக்குறதா இருந்தாலும் நல்லா கொத்தி விட்டு நல்லா மண்ணை லூஸ் பண்ணி விட்டு நம்ம கொடுக்கணும். இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டுங்கிறதுனால நான் இன்றைக்கி டிஏபி கொஞ்சம் கொடுக்க போகிறேன் இதுக்கு. அப்புறம் அந்த பாட்டிலில் உள்ள அந்த கம்போஸ்டையும் அதோடய கொடுக்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்துக்கலாம். வேர் பக்கம் போகாமல் சுற்றி போட்டுற வேண்டியதான். வேர்கிட்ட மட்டும் ரொம்ப போகக்கூடாது. ஒரு 1/2 ஸ்பூனு அளவுக்கு எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த அளவு எடுத்துக்கிட்டு வேர் பக்கம் போடாமல் சுற்றி போடணும். இந்த மாதிரி போட்டு நல்லா சுற்றி இந்த பக்கம் வேர் பக்கம் போகாமல் இந்த பக்கம் தள்ளி விட்டு எல்லாத்தையும் அதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஃபுல்லாக கீழே ட்ரெயின் ஆகி வர அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி விட்டுருணும். தண்ணி ஊற்றி நல்லா நெல்லில் தூக்கி வச்சிடணும். ஏன்னா இது வெயில் காலம், நம்ம கட் பண்ணி விடுற பகுதிகள்லாம் காய்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மழை காலம்லாம் நம்ம அப்படியே எங்கே வேணாலும் அப்படியே வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சு. நீங்கள் இந்த பாட்டில் உள்ளதே நான் அதை கொட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.